ஷீலு கிச்சன்லேருந்து கத்திரிக்காய் கிரேவி பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கத்திரிக்காயை நான் எடுத்து மூட்டு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு, ஒரு இஞ்சி பட்டையை நல்லா வறுத்துக்குருவோம். இப்போ எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் வந்து 2 ஸ்பூன் மிளகா பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு வதக்கி எடுத்துடுறேன். எல்லாமே மசாலாலாம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு குறன்னு பொடிச்சிட்டு வந்துட்டேன். அதில் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன். ஒரு தக்காளி போட்டு இந்த தண்ணி ஊற்றாமல் அதிலே அரைச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சோண்டு மசாலா எடுத்து உப்பு போட்டு பரட்டிட்டு நான் கத்திரிக்காயில் ஸ்டவ் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பூண்டும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். எடுத்து வச்ச கத்திரிக்காயும் போட்டு ஒரு வதக்கிக்கிறேன். இப்போ மீதி உள்ள மசாலா போட்டுட்டு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மல்லி இலையை தூக்கி விட்டுட்டு ஷீலு கிச்சன்லேருந்து கத்திரிக்காய் கிரேவி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.